உன்னை நான் தோக்கடிக்கல. என் பேரு விஜயா இல்ல. ஐயோ அம்மா ப்ளீஸ், அதுக்காக உங்க பேரை சகலகலாவில்லின்னு மாத்திடாதீங்க. கிண்டல் பண்ணாத சித்ரா. இன்னைக்கு யாரையாவது தோக்கடிச்சே தீரணும். ஒண்ணு பண்ணுங்கம்மா, நீங்க அப்பா கூட செஸ் விளையாடுங்க, நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அப்பா என்னம்மா? இங்க வாங்கப்பா. ஏமா என்ன போய் செஸ் விளையாட கூப்பிடுற? அதுவும் உங்க அம்மாவோட? விளையாடுங்கப்பா ப்ளீஸ் எனக்காக. சரிம்மா வரேன். ஆனா ஒரு கண்டிஷன், கேம்ல நான் ஜெயிச்சேன்னா நான் சொல்ற பாட்டை உங்க அம்மா பாடணும். உங்க அம்மா ஜெயிச்சான்னா அவ கேக்குற பாட்டை நான் பாடுவேனா? ஆஹா, சரியான பந்தயம் தான். அம்மா ஜெயிச்சாங்கன்னா மட்டும் நான் என் காது பொத்திக்கிட்டு இருப்பேனா? போ சித்ரா, உங்க அம்மா என்ன பார்த்து மட்டும் மயங்கல, என் பாட்டை கேட்டுதான் அன்னைக்கு மயங்கினா. என்னம்மா அப்பா புதுசா ஒரு கதை விடுறாரு? அம்மா அந்த காஸ்ட்ல மூவ் பண்ணுங்க. அப்பா உங்களோட டர்ன். இதோ நான் பண்ணிட்டேன். சித்ரா, அப்பாவை கவனிச்சுக்கம்மா. எதையாவது மாத்தி வச்சு ஜெயிக்கணும்னு இருப்பாரு. நான் ஒன்னும் அப்படி சீட் பண்ணி விளையாட மாட்டேம்மா. உங்க அம்மா தான் அப்படி பண்ணுவா. சரி, சும்மா பேசிக்கிட்டு இருக்காம விளையாட்ட கவனிங்கப்பா, தோத்துட போறீங்க. ஹலோ. ஹலோ ரகு சார், எப்படி இருக்கீங்க? வீட்லயா இருக்கீங்க? ஆமா சார், வீட்டில் தான் இருக்கேன். ஏன் ஏதாவது பேசணுமா? ரகு வந்து வந்து சொல்லுங்க சார். உங்ககிட்ட இப்ப பேசலாமா? இதோ 1 செகண்ட். இப்ப சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ரகு, நம்ம ஆபீஸ் மூவ் பண்ற சமயம் உங்க டேபிள் டிராயர்ல இருந்து ஒரு பர்த் சர்டிபிகேட் எடுத்தேன். அப்படியா? அது யாரோட சார்? வேற யாரோடையதும் இல்ல, அது நம்ம மணிமேகலோடையது சார். என்ன சார் சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா ரகு, நான் ரொம்ப நாளாவே இதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். சாரி, நீங்க வீட்டில் இருக்கும்போது இதை பத்தி நான் உங்ககிட்ட பேசிட்டேன். நாம வேணும்னா எங்கேயாவது சந்திச்சு இதை பத்தி பேசலாமா? ஆமா சார், அதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நிச்சயம் உங்ககிட்ட பேசிதான் தீரணும். ரகு சார், உங்க வாய்ஸ்ல ஒரு தடுமாற்றம் தெரியுது. நீங்க என்னை பத்தி கவலையே பட தேவையில்லை. நீங்க உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு முன்னால நார்மலா நடந்துக்குங்க, இல்லைன்னா உங்க மேல சந்தேகப்படுவாங்க. சரி சார், அப்படியே நடந்துக்கிறேன். ஓகே ரகு சார், நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நாம அப்புறமா பேசிக்கலாம். ஓகே, வச்சுறேன். பாய். பாய் மிஸ்டர் ராகுலன். செக். அப்பா நீங்க வசமா மாட்டிக்கிட்டீங்க. ஆமாமா, நான் வசமா மாட்டிக்கிட்டேன். ஏன்பா ஒரு மாதிரியா பேசுறீங்க? இது வெறும் விளையாட்டு தானே, ஏன் சீரியஸா எடுத்துக்கிறீங்க? ஒருவேளை ராகுலன் சார் உங்ககிட்ட பேட் நியூஸ் ஏதாவது சொல்லிட்டாரா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. சித்ரா, எனக்கு இப்ப புரிஞ்சிடுச்சு உங்க அப்பா ஏன் அப்செட்டா இருக்காருன்னு. ஏமா? இப்போ கேம்ல தோத்துட்டாருன்னா ஒருவேளை நான் அவரை ஹிந்தி பாட்டு ஏதாவது பாட சொல்லி கேட்டுடுவேணும்னு தான் உங்க அப்பா யோசிக்கிறாரு. அப்படியாப்பா?
ஏங்க நீங்க கவலைப்படாதீங்க, இதோ நானே உங்களுக்காக ஒரு பாட்டு பாடிடுறேன். அதான் எங்க அம்மா. ப்ளீஸ்மா, உங்க பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சீக்கிரம் பாடுங்கம்மா. ஓகே. புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக, இந்த பாமா ருக்மணி இருவருமே அவன் ஒருவனுக்காக. புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் இருவருக்காக. என்னாச்சு இவருக்கு? உட்காருங்க ரகு. முதல்ல ஏதாவது சாப்பிட்றீங்களா? வேண்டாம் சார், அப்புறம் பார்க்கலாம். என்ன ரகு, எங்கிட்டயே மறைச்சிட்டீங்களே? சாரி சார், எந்த முகத்தோட நான் உங்ககிட்ட இதை பற்றி பேசியிருப்பேன்? ரகு சார், தப்பு பண்ணாதவங்க இந்த உலகத்தில் யார் இருக்காங்க சொல்லுங்க? தப்பு பண்ணலாம் மிஸ்டர் ராகுலன், ஆனா நான் என் மனைவிக்கு செஞ்சது துரோகம், பச்சை துரோகம். ரகு, உணர்ச்சி வசப்படாதீங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா நானும் என்னாலான உதவியை நிச்சயமா செய்வேன். வேணாம் ராகுலன் சார், உங்களுக்கு என் மேல ரொம்ப மரியாதை இருக்கு. ஆனா நான் உண்மையை சொன்னேன்னா நீங்க மட்டும் இல்ல, இந்த உலகமே என்னை பார்த்து காரி துப்பும். நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? சரி, உங்க ஃப்ரெண்ட் கே இந்திரனுக்காவது உண்மையை சொன்னீங்களா? இல்ல சார், அவங்கிட்ட பாதி உண்மையை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். என்ன, அவன் என்னைக்காவது குடிச்சிட்டு உளறிட்டான்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? உங்களுக்கு ஒன்று தெரியுமா மிஸ்டர் ரகு? என்ன சார்? கே இந்திரனுக்கு அண்ணனே இல்லைன்னு நம்ம ஆஃபீஸில் எல்லாருக்கும் தெரிய வந்துடுச்சு. அப்புறம் இந்த அண்ணன் பொண்ணு மணிமேகலை மட்டும் எங்கிருந்து வந்துச்சுன்னு எங்கிட்டயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரகு. இந்த விஷயம் மட்டும் மகேஷ் காது கேட்டுச்சுன்னா உங்களை சும்மா விட்டு வைப்பானா சொல்லுங்க? உண்மைதான் சார், நான் மணிமேகலையை ஊருக்குள்ள கொண்டு வந்தது நான் பண்ண முதல் தப்பு. அப்புறம் நம்ம ஆபீஸ்க்குள்ளேயே கொண்டு வந்தது ரெண்டாவது தப்பு. தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் எதுக்கு ரகு இவ்வளவு ரிஸ்க் எடுத்தீங்க? எவ்வளவு காலத்துக்கு மிஸ்டர் ராகுலன் நானும் மணிமேகலையை ஒளிஞ்சிருந்தே பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? பாவம், மணிமேகலையும் தான் பாஸ்கெட் இருந்து எத்தனை நாளைக்கு தான் தப்பிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? ஏன், என்னாச்சு? அவங்க வேலையில அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா? ஆமா ராகுலன் சார், மணிமேகலை வீட்டுக்கே ஃபோன் பண்ணி இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டா. விஜயா கூட இவ போன்ல பேசிக்கிட்டு இருந்ததை ஒரு நாள் கேட்டுட்டா. எப்படி சார் உங்க ஒய்ஃபை சமாளிச்சிங்க? ஒரு வழியா வீட்லயும் அவ இந்திரனோட அண்ணன் பொண்ணுன்னு மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அவங்க முழுசா இதை நம்புறாங்கன்னு தோணல. எப்படி சொல்றீங்க? விஜயா இன்னைக்கும் என்கிட்ட குத்தலா தான் பேசிக்கிட்டு இருப்பான். வேற வழி இல்லாம மணிமேகலையை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அறிமுகம் செஞ்சு வச்சேன். எப்படி ரகு சார் இதெல்லாம் தாங்கிக்கிட்டு சாதாரணமா இருந்தீங்க? ச்சே, ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறதுனாலே கஷ்டம், உங்களுக்கு பாவ பிரச்சனை வேற இருக்கு. வீட்டுல நிம்மதியாவே இருக்க முடியல. நிம்மதியா தூங்கி பல மாசங்களாச்சு மிஸ்டர் ராகுலன். இப்ப என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நீங்க தான் எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும். சரி ரகு, முதல்ல நீங்க மணிமேகலையை இந்திரன் வீட்டுல இருந்து அப்புறப்படுத்தணும். ஆனா அவங்கள தனியா வேற விட்டுட முடியாது. அதனால நீங்க ஒரு இன்னொரு ரிஸ்க் எடுத்தே தீரணும். என்ன சொல்றீங்க மிஸ்டர் ராகுலன்? ஆமா ரகு, மணிமேகலை உங்க வீட்டுக்கு வர்றதுதான் நியாயமா படுது. அதுக்கு ஒரே வழி நீங்க உங்க பொண்ணு சித்ரா கிட்டையாவது உண்மையை சொல்றதுதான். எப்படி ராகுலன் சார் சித்ரா இதை ஏத்துக்குவா? ரகு சார், சித்ராவோட அறிவும் தைரியமும் நிச்சயமா உங்களை இந்த இக்கட்டான நிலையில இருந்து காப்பாத்துங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க தைரியமா சித்ரா கிட்ட உண்மையை சொல்லிடுங்க. முதல்ல சித்ராவுக்கு இது அதிர்ச்சியா இருக்கலாம், ஆனா அதை ஏத்துக்கொள்ற பக்குவம் நிச்சயமா சித்ராவுக்கு இருக்கு. என் பேச்ச கேளுங்க ரகு. எப்படி ராகுலன் சார் இந்த விஷயத்தை சித்ரா கிட்ட நான் பேசுவேன்? என் பொண்ணு ஒரேடியா என்னை வெறுத்துற மாட்டாளா? நீங்களே சொல்லியிருக்கீங்க சித்ராவுக்கு உங்க மேல ஏதோ சந்தேகம் இருக்குன்னு. அப்புறம் ஏன் தயங்குறீங்க? இல்லைன்னா உங்க பிரச்சனை ரொம்ப சீரியஸா போயிடும். அப்புறம் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க ரகு? நீங்க சொல்றது உண்மைதான். சரி ராகுலன் சார், உங்க விருப்பப்படியே நான் சித்ரா கிட்ட இதை பத்தி பேசுறேன். தைரியமா பேசுறீங்க. இன்னொன்னு மிஸ்டர் ரகு, சித்ரா கிட்டையாவது இது எப்படி நடந்துச்சுன்ற உண்மையை சொல்லிடுங்க. இனியும் உங்க வாழ்க்கையில மர்மம் வேண்டாம். முதல்ல கொஞ்சம் சிக்கல்கள் வரலாம், ஆனா படிப்படியா எல்லாம் தெளிவாயிடும். என் பேச்ச நம்புங்க. தேங்க்ஸ் மிஸ்டர் ராகுலன், உங்க அட்வைஸை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ரகு சார், நான் உங்ககிட்ட நம்ம ஆபீஸ் விஷயம் கொஞ்சம் பேசலாம்னு இருந்தேன். ஆனா இப்ப நீங்க இருக்கிற நிலைமையில வேணாம்னு நினைக்கிறேன். சார் பரவாயில்ல, ஐ எம் ஓகே, நீங்க சொல்லுங்க. இல்ல ரகு சார், விடுங்க. நான் அப்புறமா இதை பத்தி உங்ககிட்ட பேசிக்கிறேன். சரி, நீங்க என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்க? கொஞ்சம் ஜூஸ் போதும், நானே எடுத்துக்கிறேன். ராகுலன் சார்,
இந்திரனுக்கு அண்ணனே இல்லைங்கிற விஷயத்த யார் உங்ககிட்ட சொன்னாங்க? அது மட்டும் உங்களுக்கு வேணாம் ரகு சார். ஆனா சொன்னவங்க நிச்சயம் உங்க மேல உள்ள அக்கறையில தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்புறம் தான் எனக்கும் உங்ககிட்ட இதை பத்தி சீக்கிரம் பேசணும்னு தோணுச்சு. அப்படியா ராகுலன் சார்? ஏதோ நீங்க விரும்பலன்னா சரி, விட்டுறேன். சரி மிஸ்டர் ராகுலன், அப்ப நான் கிளம்புறேன். சரி, ஒண்ணுக்கும் கவலைப்படாம தைரியமா புறப்படுங்க ரகு சார். அப்ப நான் வரேன் சார். உட்காரு அருணா. எப்படி இருக்க? இருக்கேன்க்கா. என் வீட்டுக்காரரோட பிசினஸ் விஷயமா நான் அலைஞ்சு திரிஞ்சே என் ஆயுஸ்ல பாதி குறைஞ்சிடுச்சு. என்ன சொல்ற? அவர் தானே பிசினஸ் பண்றாரு, நீ எதுக்காக அவர் கூட கஷ்டப்படணும்? எல்லாம் பண விஷயம்தான்க்கா. ஏண்டா இந்த பிசினஸ் ஆரம்பிச்சோன்னு போயிடுச்சு. அருணா, பிசினஸ்னா அப்படிதான் முன்ன பின்ன இருக்கும். சாரி, நீ என்ன தப்பா எடுத்துக்காத. என்னாலதான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாம போயிடுச்சு. விடுக்கா, பாவம் நீயும் என்ன பண்ணுவ? மாமா குடும்பத்துக்கு கொட்டி கொடுத்த உன் சொத்து பூரா அழிஞ்சு போயிடுச்சு. அருணா, ஹாய் அருணா சித்தி, எப்படி இருக்கீங்க? இருக்கேம்மா. ஆமா, உனக்கு சித்தின்னு ஒருத்தி இருக்கிறதே மறந்து போயிடுச்சுல? ஏன் சித்தி இப்படி கேக்குறீங்க? அப்புறம் என்னம்மா, நீதான் என் வீட்டு பக்கமே வரதே இல்லையே. ரமேஷ் உன்னை ரொம்ப கேட்டாம்மா. ஏன் சித்தி, நீங்க ரமேஷ் இங்க கூட்டிட்டு வர்றது தானே? பாவம் அவனுக்கு மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு உளவு பார்க்கவே நேரம் சரியா இருக்கும்ல. சித்ரா, என்னம்மா இப்படி பேசுற? ரமேஷ் யாரு? உன் அண்ணன் தானே. அவனை பத்தி நீயே இப்படி பேசலாமா? என்ன இங்க ஒரே பொம்பளைங்க மாநாடா இருக்கு? என்ன சித்ரா, வழக்கம் போல உனக்கும் உன் சித்திக்கும் பட்டிமன்றமா? இல்லப்பா, ரமேஷ் அன்னைக்கு பாபுவை மீட் பண்ணிருக்கானா. பாபு கிட்ட ஏன் இப்படி சித்ராவை கூட்டிட்டு ஊர் சுத்துற, எங்க குடும்ப மானமே போகுதுன்னு சத்தம் போட்டிருக்கானா. பாவம்பா பாபு, அவன் உங்க முகத்துக்காக எதுவுமே பேசாம வந்துட்டான். சித்ரா, நீ கொஞ்சம் பாபு புராணத்தை நிறுத்துறியா? ரமேஷ் உன் மேல இருக்கிற அக்கறையில தான் பாபு கிட்ட அப்படி பேசியிருக்கான். நீ என்னமோ பெருசா பேசிக்கிட்டு போற. பாத்தியாக்கா, என் பையன் ரமேஷை விட இவளுக்கு நேத்து வந்த பாபு தான் பெருசா போயிட்டான். பாத்தியா? அருணா, என்ன பேச்சு பேசுற? அவன் ஒன்னும் நேத்து வந்தவன் இல்ல. ரமேஷுக்கு சித்ரா மேல இருக்கிற அக்கறையை விட பாபுவுக்கு தான் சித்ரா மேல உரிமையும் அக்கறையும் கூட இருக்கு. அத புரிஞ்சுக்க. எனது அந்த கேன பயலுக்கு என் பொண்ணு மேல உரிமை இருக்கா? இப்படி வந்தவன் போறவெல்லாம் உரிமை கொண்டாடுறதுக்காகவா என் பொண்ணை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்க? விஜயா, யார் வந்தவன் போனவன்? அவன் என்னுடைய மருமகன். அந்த நினைப்பு இருக்கா உனக்கு? ஆமா, பொல்லாத மருமக. அதான் உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிட்டு போன பாவி பயலாச்சு அவன். விஜயா, என்ன நாடகமா போடுற என்கிட்ட? அக்காவும் தங்கச்சியுமா சேர்ந்து பிளான் பண்ணி தானே அவனை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டீங்க. வேண்டாம், என்ன பேச வைக்காதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. அப்பா, கூல் டவுன். சித்தி, இப்ப உங்களுக்கு திருப்தியா? நீங்க வரும் வரைக்கும் நாங்க சந்தோஷமா இருந்தோம். இப்ப பாருங்க, எங்க குடும்ப நிம்மதியை குலைச்சிட்டீங்க. ச்சே. சாரி அருணா, ஏன் தான் இப்படி அப்பாவும் பொண்ணுமா சேர்ந்து அந்த கேன பயல தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்களோ தெரியல. எல்லாம் என் நேரம். நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காத. என்னக்கா நீ? நான் ஒன்னும் தப்பா நினைக்கல. எனக்கு சித்ராவை பத்தி தெரியாதா? ஆனா சித்ரா எப்படி இருந்தவ, ஆனா இப்ப பாருங்க, இந்த பாபு வந்ததுக்கு அப்புறம் எப்படி மாறிட்டான்னு அதுதான் என்னால நம்ப முடியல. ஆமாண்டி, எல்லா விஷயத்திலயும் என் பேச்ச கேக்குற பொண்ணு பாபு விஷயத்துல மட்டும் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா. அது மட்டும் இல்ல, பாபுவை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறா. இது எங்க போய் முடிய போகுதோ? அக்கா, நீ ஒண்ணுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன்ல.
நம்ம சித்ராவை அந்த பையன் இழுத்துக்கிட்டு ஓடுற அளவுக்கு நான் விட்டுடுவேனா என்ன? என்னடி இப்படி பேசுற? அவன் கூட ஓடி போற கேவலமான வேலையெல்லாம் சித்ரா செய்ய மாட்டா. நான் சித்ராவை சொல்லல. ஆனா பாபு இப்போ முன்ன மாதிரி இல்ல. உனக்கு தெரியுமா? என்னடி சொல்ற? ஆமாக்கா, நம்ம ரமேஷுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவனுக்கு எப்படியும் விஷயம் காதுக்கு வந்துரும். பாபுக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடிட்டாங்களா. எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கானா. அது மட்டும் இல்ல, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமானவங்களாம். என்ன அருணா சொல்ற? சாத போன மாதிரி இந்த வீட்ல இருந்தவனா இப்படி மாறிட்டான்? என்னால நம்பவே முடியல. ஆமாக்கா, அதனாலதான் ரமேஷ் பாபு கிட்ட போய் சித்ரா கூட சுத்தாதன்னு அட்வைஸ் பண்ணிருக்கான். இது தப்பா சொல்லு? என்னடி இப்படி மோசமானவ கூடவா சித்ரா பேசிக்கிட்டு இருக்கா? ஐயோ, இந்த பொண்ணு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாளே. இப்ப என்ன பண்றது? அக்கா, நீ கவலைப்படாத. அந்த கேன பைய எங்களையெல்லாம் மீறி சித்ராவை ஒன்னும் பண்ணிட முடியாது. சித்ரா ரொம்ப புத்திசாலி பொண்ணு. ஆனாலும் பொண்ணுங்க எவ்வளவுதான் இன்டெலிஜென்ட்டா இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல சறுக்கிடுவாங்க. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. ஏன் பொண்ண பத்தி எனக்கு தெரியும். அவ இப்படி எல்லாம் பண்றவ இல்ல. கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவை கட்டாம விட மாட்டேன். டோன்ட் வரிக்கா. அப்ப நான் கிளம்புறேன். இன்னொரு நாளைக்கு வா, சாவகாசமா பேசலாம். கண்டிப்பாக்கா, வரேன்.